வணக்கம். நடைபெற இருக்கின்ற இளைஞர் காங்கிரஸ் தேர்தலிலே மாநில நிர்வாகிக்கு நான் போட்டியிடுகிறேன். என்னுடைய பெயர் ஆர்.பி. தீனதயாளன். என்னுடைய சின்னம் வரிசை எண் 6 உள்ள ரேடியோ சின்னம். நான் 1996ஆம் ஆண்டு அரசியலுக்கு இந்த இயக்கத்திற்கு வந்தவன். வளமான தமிழகம் வலிமையான பாரதம் என்னும் வார்த்தையின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பால் நான் என்னை தமிழ் மாநில காங்கிரஸிலே இணைத்துக் கொண்டேன். அதன் பிறகு 1996ஆம் ஆண்டு முதல் 98ஆம் ஆண்டு வரை சிறப்பாக செயல்பட்டதன் காரணமாக மாணவர் காங்கிரசுடைய மாவட்ட துணைத் தலைவராக பதவியேற்றேன். அப்பொழுது 2000ஆம் ஆண்டு சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்ற மாணவர் காங்கிரஸ் மாநாட்டிற்கு 500 மாணவர்களை அழைத்து சென்று சிறப்பாக பங்கெடுத்ததனால் 2000ஆம் ஆண்டு எனக்கு மாணவர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பதவி கிடைத்தது. மாணவர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பதவியில் இருந்து 2002ஆம் ஆண்டு தமிழ் மாநில காங்கிரஸோடு இணைந்த பொழுது நான் 2002ஆம் ஆண்டு முதல் 2010ஆம் ஆண்டு வரை இளைஞர் காங்கிரஸ் திருச்சி வடக்கு மாவட்ட இளைஞர் காங்கிரசுடைய மாவட்ட தலைவராக சிறப்பாக பணியாற்றியிருக்கின்றேன். இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவராக இருந்த காலகட்டத்திலே ஏராளமான இளைஞர்களினுடைய நிர்வாகிகளுடைய அடிப்படை பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல, மாணவர்களுடைய இளைஞர்களுடைய கல்வி கடன் மாணவர்களுக்கு கல்வி கடன் வாங்கி தருவது, ஏழைகளுக்கு வங்கிகளிலே உதவி செய்வது மற்றும் ஏழை மக்களுக்கு ஏழை நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சையின் போது குறிப்பாக ஏழை பெண்களுக்கு கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை மற்றும் விபத்தில் அடிபடுகின்றவர்களுக்கு அறுவை சிகிச்சை நேரத்திலே இரத்தம் தேவைப்படும் பொழுது இரத்த தான முகாம் என்ற நிகழ்ச்சியின் அடிப்படையில் இல்லாமல் உயிர்காக்கும் நோக்கோடு எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல் இதுவரை பல முறை இரத்த தானம் அளித்துள்ளேன். நான் மட்டுமல்ல, என்னை சேர்ந்த இளைஞர்களும் இரத்த தானம் கொடுத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற இளைஞர் காங்கிரஸ் தேர்தலிலே நான் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். தமிழகம் முழுவதும் இளைஞர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் எப்பொழுதெல்லாம் நடைபெறுகிறதோ அந்த கூட்டங்கள் எல்லாம் சிறப்பான பங்கெடுத்து என்னுடைய கருத்துக்களை வலிமையாக எடுத்துரைத்திருக்கிறேன். அதன் காரணத்தினாலே தமிழகம் முழுவதும் தீனதயாளன் என்று சொன்னால் அனைத்து மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கும் இன்றைக்கு தெரிகின்ற அளவிற்கு சிறப்பான முறையில் நான் செயல்பட்டு வந்திருக்கின்றேன். இதுவரை எந்த ஒரு அரசாங்க பதவியோ எந்த ஒரு பதவி சுகத்தை அனுபவிக்காமல் கட்சி பணி மட்டுமே முக்கியம் என்ற கொள்கையோடு இதுவரை பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, நான் மாநில நிர்வாகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் தமிழகத்திலே நடைபெறுகின்ற இந்த இளைஞர் காங்கிரஸ் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில நிர்வாகிகளுடைய பதவி காலத்தை 5 ஆண்டு காலம் நீடிக்க வேண்டும் என்பதனை தலைமைக்கு எடுத்துரைப்பேன். அது மட்டுமல்ல, நான் மாநில நிர்வாகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் தமிழகத்திலே நியமிக்கப்படுகின்ற ஊரக வளர்ச்சித்தினுடைய கண்காணிப்பு கமிட்டி உறுப்பினர், தேசிய நெடுஞ்சாலை ஆணைய உறுப்பினர், திரைப்பட தணிக்கை குழு உறுப்பினர், ரயில்வே போர்டு மெம்பர் என்ற பதவிகளை தேர்ந்தெடுக்கப்படும் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு வழங்கினால் அவர்களுக்கு நிர்வாக பயிற்சியும் அனுபவம் கிடைக்கும் என்ற காரணத்தினால் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு அந்த பதவியை வழங்க வேண்டும் என்பதனை பணிவோடு எடுத்துரைப்பேன். அது மட்டுமல்ல, தமிழகத்திலே மாநில அளவிலே தேசிய வளர்ச்சி குழு உறுப்பினர் பதவிகளை எல்லாம் பெறுபவர்கள் தமிழகத்தில் உள்ள மத்திய அமைச்சர்கள் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருடைய அனுமதியோடு ஒப்புதலோடு தான் பெற வேண்டும் என்பதனை பணிவோடு எடுத்து சொல்வேன். அது மட்டுமல்ல, ஏழைகளுடைய பிரச்சனைகளுக்கு உறுதுணையாகவும் மக்களுடைய அடிப்படை ஆதாரத்துக்கு உறுதுணையாகவும் இருந்து போராடுவேன். மக்கள் பிரச்சனை மட்டுமல்ல, இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகளுடைய மக்களோடு ஒருவர்தான் அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் நிச்சயம் பாடுபடுவேன் என்று சொல்லி, அது மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் உள்ள இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் எப்பொழுதும் என்னை தொடர்பு கொள்ளும் அளவிற்கு மக்களாக இருப்பேன். குறிப்பாக சொல்லப்போனால் பணக்காரர்கள் குடிக்கின்ற பாலுக்கு சர்க்கரையாக இல்லாமல் ஏழை குடிக்கின்ற கூழுக்கு உப்பாக இருப்பேன் என்பதனை சொல்லி, வளமான தமிழகம் வலிமையான பாரதம் என்பதே எமது லட்சியம். மக்களுக்காக போராடுகின்ற மக்கள் தலைவர் மக்கள் தளபதியோடு நாம் அணிவகுப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். என்னுடைய சின்னம் ரேடியோ, வரிசை எண் 6. என்னுடைய பெயர் தீனதயாளன். என்னுடைய சின்னம் ரேடியோ ரேடியோ ரேடியோ. நன்றி, வணக்கம்.